இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இஸ்ரோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு ஒன்று பண்ண போறாங்க. அப்கமிங் 29th காலையில் 5:50 வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ராக்கெட் லான்ச் இருக்கு. இதுக்கு மிகப்பெரிய ஒரு ஹைப் இருக்கு. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோவோட 100வது லான்ச் இது. ஒட்டுமொத்தமாக எல்லா ராக்கெட்டுகளையும் சேர்த்து PSLV, C3, C2 எல்லாத்தையுமே சேர்த்து ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 100வது லான்ச். இந்த 100வது லான்ச்சோட இது என்ன ராக்கெட் பேரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா GSLV F-15 அப்படின்ற இந்த ஒரு ராக்கெட் லான்ச் தான் வந்து நடக்கும் போது. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 11வது ஒரு ஜெயண்ட் ராக்கெட் வித் இண்டிஜினியஸ் கிரையோஜெனிக் ஸ்டேஜ் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து சொல்றாங்க. இது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த GSLV-னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜியோ சின்க்ரோனிக்ஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்ற இந்த ஒரு வெஹிக்கிள் தான். முக்கியமா வந்து இது வந்து 17வது ஒரு ஃபிளைட். இது மட்டும் இல்லாம 2250 கிலோகிராம் கொண்ட ஸ்பேஸ் கிராஃப்ட் இது மட்டும் இல்லாம இந்தியன் நேவிகேஷன்ஸ் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு கருவி இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரியோட நேவிகேஷன் ரெக்வயர்மெண்ட்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஜியோ சின்க்ரோனஸ் டிரான்ஸ்ஃபர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிட்ல வந்து நடக்கும். அது மட்டும் இல்லாம இது எங்க இருந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் எல்லாருமே தெரிஞ்சதுதான் இந்தியாவோட ராக்கெட் லான்ச்சிங்னு பிறப்பிடமா கருதப்படுற ஸ்ரீஹரிகோட்டால இருந்து தான் அது வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமா இந்த NVS-02 அதாவது நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன்ஸ் அப்படின்ற இந்த ஒரு இடம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்தியாவோட நேவிகேஷன் ரெக்வயர்மெண்ட்டுக்கு முக்கியமா வந்து பிரைவேட் செக்டாருக்கும் டிஃபென்ஸ்க்கும் ரெண்டுக்குமே வந்து யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த NVS-02ன்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு செகண்ட் சேட்டலைட் வித் இந்தியாஸ் நியூ ஜெனரேஷன் ஆஃப் நேவிகேஷன் சேட்டலைட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ராக்கெட். இந்தியாவோட நியூ ஜெனரேஷன்ல இது வந்து 2வது சேட்டலைட்டா வந்து கருதப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஸ்ரீஹரிகோட்டால ஜனவரி 29 காலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த 5:55 அந்த டைமிங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராக்கெட் லான்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. யூடியூப்ல வந்து ஸ்ட்ரீமிங் லைவ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து 5:50 அப்படின்ற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதனாலே வந்து பாத்தீங்கன்னா யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றத வந்து சொல்ல போறோம். முக்கியமா இது வந்து 50.9 மீட்டர் ஒரு டால் ராக்கெட். இது ஆல்ரெடி வந்து சொன்னாதான் கிட்டத்தட்ட வந்து மிகப்பெரிய ஒரு வெயிட் 420.7 டன்ஸ் கொண்ட கணக்கில் அளவிலான இந்த ஒரு ராக்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா இப்ப விண்ணில் அடுத்து பாய போகுது. இது வந்து மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டாகவே வந்து சரித்திரம் படைக்கும்ன்றது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது.